ஸ்டீஃபன் கோமதி சங்கர் நடிப்பில் மிதுன் இயக்கத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஒரு சீரியல் கிளர் 9 பொண்ணுங்களை கொலை பண்ணிடலாம் ஆடிஷன் பண்ணுறேன்னு வர வச்சு. ஆனால் கொலை பண்ணதுக்கான காரணம் என்னன்னு அவனே வந்து சரண்டர் ஆகி சொல்கிறான். அந்த சொல்கிறத சைக்காட்ரிஸ்ட் விசாரிக்கிறதோட ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக்காகவும் அவன் ஏன் இப்படி நடந்தான், சின்ன வயசு அவனுக்கு நடந்த சைல்டு அபியூஸ், அவங்க அம்மா அப்பா அப்படி குடும்பப்படுத்தினாங்கன்றதெல்லாம் அவன் மூலமாகவே விலைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவன் ஏன் கொலை பண்ணான்ற ட்விஸ்ட் வைக்கிறது அவங்க அப்பா அம்மா, குறிப்பாக அவங்க நடிப்பு, மெயின் கேரக்டர் கோமதி சங்கர் நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த சைக்காட்ரிஸ்ட் அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படம் அப்படியே கொஞ்சம் தொய்வாக போனால் கூட கிளைமேக்ஸை விட்டு ஒரு திருப்பத்தை கொடுத்து படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டிடுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நிறையா சீரியல் டாக்குமெண்ட் சீரிஸ் பார்த்துருப்போம். அதே பாணியில் இருந்தால் கூட அந்த சாயல் இல்லாமல் எடுத்ததுக்கு பாராட்டுகள். மைண்ட் ஹேண்டர் படத்தில் இந்த சைக்கோ கொலகாரம் ஃபுல்லாக விசாரிக்கிறது எடுத்திருப்பாங்க. அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக போடனா கூட முடிஞ்ச வரையும் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வந்து ஏன் கொலை பண்ணா, எது கொலை பண்ணான்ற ஒரு காரண காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தையும் சொல்லி அதுக்குள்ளே நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே நம்மளை ஒன்றை வச்சது தெரியும். ஒரு வீட்டில் வச்சு இவ்வளோ பேரை வச்சு எடுத்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சு பெரிய பட்ஜெட் இல்லாமல் சின்ன பட்ஜெட்டில் ரசிக்கிற மாதிரி கொடுத்தது இயக்குனரும் சரி நெட்ஃப்ளிக்ஸும் சரி நிச்சயமாக பாராட்டலாம். வாங்க படம் பஞ்ச் லைன். ஸ்டீஃபன் சைலண்ட் கில்லர் 3 ஸ்டார் ரேட்டிங்.